ஹலோ ஹாட்டீஸ் அண்ட் க்யூட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மங்களகரமாக நம்ம ஜங்கூக்கோட எஃப்எஃப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஒரு ஜங்கூக் ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஸ்டோரி லைன் என்னென்னா, நீங்களும் ஜங்கூக்கு மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேரேஜ் பண்ணி 1 இயர் தான் இருக்கும். நீங்கள் 15 டேஸாகவே ஜங்கூக்கோட வீட்டில் இல்லை, உங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ இப்போ ஜங்கூக்கோட வீட்டுக்கு நீங்கள் வரீங்க. ஸோ ஓகே, எஃப்எஃப்ஓவில் போயிடலாமா? ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி, ஓகேடா, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஜங்கூக்கோட வீட்டுக்கு வரத்துக்கே லேட் நைட் ஆகிருக்கும், ஒரு 10-10:30 ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, ஜங்கூக் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கதவை தட்டுறீங்க. ஆல்ரெடி அது ஓப்பனில் தான் இருக்குது, மெயின் டோர். நீங்கள் டவுட்லேயே வரீங்க. வந்துட்டு என்ன தான் பண்ணுறானோ இவனை, மெயின் டோருக்குன்னு லாக் பண்ணல, அப்படியே போய் படுத்துருக்கானா என்ன? ஏ ஜங்கூக்கா, எங்கடா இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிச்சனில் போயிட்டு பார்க்குறீங்க, இல்லை. அப்படியே உங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே உங்கள் பெட்ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ நல்லா படுத்து தூங்கின்னு இருக்கா. அப்போ நீங்கள், டேய் ஜங்கூக்கி, ஹோய் உன்னதான். அப்போ ஜங்கு தூக்க கலக்கத்துலேயே பேசுகிறான். என்ன பொண்ணாட்டி, எப்படி வந்த? நான் இப்போ தான் வந்தேன். என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு வரேன்னு சொன்னேன், இப்படி படுத்துட்டு தூங்கின்னு இருக்கேன். எப்படி வந்த? நான் கேப் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீ என்ன தூங்கினே இருக்கேன்? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜங்கூக் தூங்கலை. ஆக்சுவலாக அவன் நடிக்கிறா. அவங்கள மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா, அதுக்காக நீங்கள் ஒரு மாதிரி என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. அப்போ ஜங்கு படுத்திருந்தாவே அப்படியே எழுந்துச்சு உக்காந்துருக்கா. ஸோ உங்களுக்கு புரியல. அப்போ நீங்கள், ஏன்டா தூக்கம் வரலையா? நீ இப்படி இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? டேய் இப்போ தான் வந்திருக்க, வாயன் என்னதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றா. நீங்கள் போகவே மாட்டீங்க. பிகாஸ் ஜேகேவோட புத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால், டேய் நான் இந்த மூட்லலாம் இல்லை ஜேகே, நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு டயர்டாக இருக்குது. டயர்டாக இருக்கா? எனக்கு தான் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு உங்கள் கிட்ட வரா. நீங்கள், டேய் முதல்ல ஷர்ட் போடு, எனக்கு இப்படி உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணும். அப்படியாடி, என்னென்ன பண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ முதல்ல கிட்ட வராத ஜங்கூக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அப்போது அப்படியே உங்கள் ஸ்டமக்கில் கை போட்டுக்கிறான். டேய் ப்ளீஸ், நான் இந்த மூடில் இல்லைப்பா, நான் இருக்கேனே பொண்டாட்டி, நான் இருக்கேன்டி, நீ இல்லைண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்மா. புருஷனை கவனிச்சுக்கணும் தெரியாதவனுக்கு வந்தோடனே போகிறா ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேன்னு சொல்லிட்டு. நீ தான் தூங்கின்னு இருந்த, அதுக்கு தான் நான் முதல்ல உன்னை தானே எழுப்புனேன். நீ என்கிட்ட ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணியா? ரெஸ்பான்ஸ் பண்ணனா எழுப்பணும், அப்படியே விட்டுருவியா? எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடிக்குள்ளே ப்ளே பண்ணிட்டுருக்கா. ஜங்கூக் வானா, அங்கெல்லாம் தொடாத, ஒரு மாதிரி ஆகுது. ஏய் என்ன, நான் பொண்டாட்டி இது, சாரி எந்தது, நான் தொடுவேன், என்னாடி பண்ணுவேன். அண்ட் 15 டேஸை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா, எங்கள் புருஷனுக்கு சோறு போடுறது யாரு? வயன் ஸ்டார்ட். ஜங்கு, நான் இப்போ தாண்டா 8 ஹவர்ஸ் ஜெர்னி பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. எனக்கு கொஞ்சம் பாடி டயர்டாக இருக்குன்னு தோண மாட்டிங்களா?
ஏய் டயர்டாக ஆயிருக்குல்ல, ஸோ அது டயர்டாகவே இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் டயர்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துன்னு போகிறா. அப்போ நீங்கள் எனக்கும் எனக்கு வேணாம். ஏய் எனக்கு வேணும்டி, எனக்கு 15 டேஸாக நிற்காக வச்சல, அப்போ எப்போ இருக்கும் எனக்கு, ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ கீழே ஓடி போயிடு. என் கையில் கிடைக்கவே கிடைக்காத, ஓகேவா? டே ஓகேவாடி, வேணாம் விடு. அவர்கள் நீங்கள் எந்த இருங்க அப்போ ஜங்கு என்ன வேணாம். சரி இப்போ எதுக்கு என் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிற? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் துணி போடாத, என் துணி போட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஏறும் மேலே அப்படின்னு. நீ வேணும்னே பண்ணுறேன்னு தோணுதுவா இன்னைக்கு. டேய் நான் ட்ரெஸ் எடுத்து போக மறந்துட்டேன், அதனால அங்கே ஒரு ஷர்ட் இருந்தது போட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஷர்ட் வேணும், கொடு. டேய் அங்கே போய் உள்ளே எடுத்துக்கோ. இல்லை எனக்கு உண்மையிலே ஷர்ட்டை தான் வேணும், எப்பயும் நான் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறேன், எனக்கு ஷர்ட் வேணும், கொடு. ஜங்கு விளாடாத. டே டைம் பாருடா, இவ்வளோ டைம் ஆச்சு, தூங்கலாம. அதானே நானும் சொல்கிறேன் தூங்கலாம அப்படின்னு. நானும் அதை சொல்ல வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேணாம், நாளைக்கு இன்னைக்கு ஒரு ரவுண்ட் கேட்டலாம், நாளைக்கு டபுளாக போகலாம், ஓகேவா? வேணாம், நாளைக்கு ஒரு ரவுண்டு போகுது எனக்கு, இன்னைக்கு ஒரு ரவுண்டு நாளைக்கு ஒரு ரவுண்டே போகுது எனக்கு. ஏய் முதல்ல நீ யார்? உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கேன் நான். என் ஷர்ட் கழட்டி கொடுறி. என்ன கொடு. ஜங்கு சரி வா பொண்டாட்டி ஒதுக்கிட்டியா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட் மேலே படுக்க வைக்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸ் வேறு. பட் ஜங்குக்கு அவனை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணி தான் ஓகே சொல்லியிருப்பீங்க. அப்போ ஜங்கு என்னாடி எப்படி இருக்க? முதல்ல என்னை விட பொண்ணாடி தான் ஆத்திரம் போல. டேய் நான் அதை சொல்லுறேன், நானும் அதை சொல்லேன்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க மேலே லைடாரா. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 15 டேஸ் நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு சட்டனாக அவள் உங்கள் மேலே படுத்தது ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் ஆகுது. டேய் ரொம்ப வெயிட்டாக இருக்கு, நீ எனக்கு வலிக்குது. என்னது வெயிட்டாக இருக்குண்ணா? சரி ஏன்டா அப்படி பார்க்குறேன்? என்ன வித்தவுட் மேக்கப்பில் என் பொண்டாடி தான் அழகாக இருக்கா, அதனால தான் பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு, உங்கள் ஃபார்ஹெட்டு, அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்களும் அப்படியே ஜங்குகா மெதுவாக, ஃபஸ்ட் டைம் டயர்டாக இருக்குது, நீ தேவையில்லாமல் பண்ணாதடா அப்படின்னு. அப்போ ஜங்கு இரு, எனக்கே ஒரு மாதிரி கேர் ஆகுது, இரு நீ கொஞ்ச நேரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்கு கடிக்காதடா, கிஸ் பண்ண கடிக்காதா, நீ வாய் ஓப்பன் பண்ணு, நீ எதுக்கு வாய் மூடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்ஷீட் டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போது அது ஜங்கு அதை நோட்டீஸ் பண்ணுறா. என்னாடி வலிக்குதா? பின்ன வலிக்காம சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையை கீழே எடுத்துகிட்டு வரா. நீங்கள் நான் உள்ளே போடலை, நீ தேவையில்லாமல் சவுண்டு கொடுக்காதுண்ணே.
எனக்கு நீ அங்கே போனாலே எனக்கு மாதிரி இருக்குடா. என்ன ஒரு மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி அங்கே இங்கே ப்ரெஸ் பண்ணுறா. உங்களுக்கு முடியல குக்கா, ஆனால் போதும் வலிக்குது எனக்கு. ஓகே ஓகே ஏய் ஸ்டார்ட் பண்ணாமா? வலிச்சதுன்னா சொல்கிறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு தெரியுது, அதனால ஸ்ட்ரைட்டாக போயிடுறா. எங்கே கரெக்டாக படுத்துக்கோ. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லோவர் பாடியில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்து மேலே வந்து ஜங்கு ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. பிகாஸ் அப்படியே ஷோ ஆகுதுனால அது வந்து எதுவுமே கண்டுக்கல. ஸோ அப்படி ஸோ லோவர் பாடியை வந்து அங்கே இங்கே தொடுறவங்க தைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறா. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி ஆகுது, மெதுவா ஜேகே அப்படின்னு சொன்னதும் நீங்கள் சாரி ஜேகே அப்படியே அவன் ஃபிங்கரை மட்டும் உள்ள விட்றா. அப்படின்ட்டு ஜம்பு என்னடி இவ்வளோ டைட்டாக இருக்குது? நான் இங்கே 15 days அவன் கூட இல்லைல்ல, அதனால்தான். க்ளீனாக வச்சுக்கோ, நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக, பிகாஸ் அவனோட ஃபிங்கரை போகல, ஸோ மெதுவாக இன்சர்ட் பண்ணுறா. உங்களுக்கு வலி தாங்க முடியலை ஜங்குவா. மெதுவாண்டா, வலிக்குதா. ஏய் என்னோட ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி கத்துறா. முடியல. ஆமாம், கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் சைலண்ட்டாக விடுறீங்க. அவன் இன்சர்ட் பண்ணிட்டா. எப்படி இருக்கு? ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும்போது அவள் வந்து மெதுவாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ உங்களுக்கு எப்படின்னா ஒரு 5 minutes பெயின் ஆகுது, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ஆகிடுது. இது எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? 15 days நீ எதுக்கடி உன் அம்மா விட்டு போகிறேன், போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கோட்டில் அவள் அப்படியே மூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுகிறா. பிகாஸ் உங்களுக்கு வலி தெரியக்கூடாது அப்படின்னு. போகல, நீ கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour கிட்ட அவள் இன்சர்ட் பண்ணதை வெளியே எடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு சிவியராக பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே போதும் ஜேகே, எனக்கு செம்மையாக வலிக்குது, சிவியராக பெயின் ஆகுது, வேணாம் எனக்கு தலை வேற வலிக்குது, எடுத்துடுறா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணதானே பண்ணிட்டா. இப்போது வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. கொஞ்ச நேரம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு வெளியே எடுக்கிறா. ஸோ ரொம்ப நேரம் அது உள்ளே இருந்தாலே ஒரு மாதிரி ஜாயிண்ட் ஆன மாதிரி ஆகிடுது. அப்போது வயன் மெதுவாக எடுறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. அவங்க மேலே வந்து கை போட்டுக்கிறேன். இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பெயினாக இருக்கான். எங்க அமுத்தி விடவா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் போய் ப்ரெஸ் பண்ணுறா. உங்களுக்கு உயிரே போகிற மாதிரி ஆகிடுது. அப்போது ஜங்கோ பண்ணாதட, வேணாம் எனக்கு வலிக்குது. ஓகேடி, பண்ணல ரெஸ்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கு சொன்னதும் நீங்கள் எங்கே போகிற? எங்கே இல்லடி, ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன், வேணாம் இங்கே படுத்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குவை டைட்டாக பண்ணி படுத்துக்கிறீங்க. அப்போ ஜங்கு, என்னாடி எவ்வளோ நேரம் நான் மூட்டில் இருந்தேன், இப்போ என்ன
ஆயிடுச்சு. நான் ஒன்றும் மூலெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பெயின் ஆகுது, நீ கூட இருந்தால் இந்த பெயின் போகுது அப்படின்னு தான் கட்டி பிடிச்சேன். அப்படி இல்லடி, இந்த 15 days நீ என்னை மிஸ்ஸே பண்ணலையா? நான் மிஸ் பண்ண அளவுக்கு நான் எதுக்கு உன்னை மிஸ் பண்ணுறேன்? உன் ஸ்மெல்லு, உன் டச்சு எப்போவுமே கூட தான் இருக்கும். அது எப்படி நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேன்? அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டேன் உனக்காக. இது உங்கள் ஊரில் சீக்கிரமாக வருதா? இன்னும் 15 days கழிச்சிருந்து ஒரு மாதம் இருக்கும். போடா, அம்மா கூடயும் இருக்கணும்னு தோணும்ல? தோணும். இனிமேல் உன்னை விடவே மாட்டேன். டேய், என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? அப்படி இல்லடி, இனிமேல் நீ அம்மா வீட்டுக்கு போனாலும் நான் உன் கூட வரேன், நீ மட்டும் போக விட மாட்டேன். இப்போ போது எனக்கு. எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பு உனக்கு. பின்னடி எனக்கு இவ்வளோ அழகாக பொண்டாடி இருக்கும்போது எனக்கு வேறு என்னென்னு வேணும்? சரி, படுத்துக்கலாமா? இல்லை இன்னொரு ரவுண்ட்? டேய் மூடு. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கட்டிப்பிடிச்சி தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நமக்கு வேணாம். ஸோ ஓகே மீன்ஸ் இந்த ஒன் ஷாட் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஒன் ஷாட் இங்கே வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டை வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.